ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது முதல் பட்டதாரி, உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான எப்படி அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், அதில் என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் அப்பா அம்மா படிக்கலை, இல்லைனா உங்கள் ஸ்கூல் வர தான் படிச்சிருக்காங்க, காலேஜ் எதுவும் படிக்கலை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காலேஜ் போகிறீங்க இல்லை படிக்கிறீங்க, இல்லைனா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அப்போ அதுக்கான வந்து சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வாரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஎன் சேவை அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் வர ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு இ சேவையோடைய அந்த பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்படி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ரொம்ப பியூர் தமிழாக இருக்குது புரியல அப்படின்னா, ஸோ மேலே வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து எல்லாமே இங்கிலீஷில் இந்த மாதிரி மாறிடும். இல்லை எனக்கு தமிழே போதும் அப்படின்னா நீங்கள் மேலே அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் வந்து ஸ்க்ரீன் வந்து மாறிடும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த துறை உள்நுழைவு அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலாக இருப்பாங்களா, இந்த கவர்மெண்ட் வச்சு நடத்துவாங்களா, அந்த அவங்களுக்கு தான் அந்த ஐடி. ஸோ நம்ம வந்து பயனாளர் நுழைவு அப்படிங்கிறதுக்குள்ளே போயிருக்கோம். நம்ம வந்து பயனாளர் நுழைவு அப்படிங்கிற இதை ஆப்ஷனை யூஸ் பண்ணி உள்ளே போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட் மூலமாகவே நம்மளே வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணலாம் பாருங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு கிராஜுவேட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. டெசர்ட், இந்த மாதிரி இது எல்லாமே ரெவன்யூக்கு கீழே வரும். இது எல்லாமே நம்மளே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ ஒவ்வொன்றும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த டிஎன் இ சேவை அப்படிங்கிற போர்ட்டலுக்குள்ளே வாரீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனி ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் நார்மலாக இந்த டிஎன்பிசி எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நமக்குன்னு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே செட் பண்ணுவோம். ஸோ பொதுவாக எந்த போர்ட்டல் போனாலுமே அதான் ப்ரொசீஜர். ஸோ அதே மாதிரி தான் சேம் இது வந்து பண்ணணும். ஸோ இப்போ இந்த போர்ட்டலில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து இந்த ஐடியை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு, இந்த போர்ட்டல் எப்படி நமக்கான அந்த ஐடி இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஏன்னா அது எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் போட்டோன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால் இந்த எப்படி இந்த ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ என்னுடைய ஐடி நம்பரை கொடுத்து நான் இப்போ வந்து உள்ளே போகிறேன். ஸோ கொடுத்துட்டு அந்த என்டர் கேப்சா இதில் என்ன இருக்கோ அந்த இதை வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ எல்லாம் கொடுத்துட்டேன், லாகின் பண்ணுறேன். லாகின் வித் மொபைல் நம்பர் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும், அதை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்படி தான் உள்ள பேஜ் போகும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு கீழே தான் இது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ வீட்டு பத்திரம், அடங்கல், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு 28 ஐட்டம்ஸ் வந்து இதுக்கு கீழே தான் வருது. நம்ம எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பண்ணோடனே இன்னொரு போர்ட்டல் வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்படி தான் வந்து ஸ்க்ரீன் இருக்கும். இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் இதுக்கு தேவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா. சரி, உங்களுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுடைய டிசி, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர் மதர், இது என்ன அப்படின்னா சப்போஸ் உங்களுடைய அப்பா அம்மா வந்து ஸ்கூல் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டிசியை வந்து வைக்கணும். சப்போஸ் அவங்க படிக்காத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ அவங்க வந்து எதுவுமே படிக்கலை அப்படின்னு சொல்லி தனியாக லாஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சுய உறுதிமொழின்னு கொடுப்போம்ல, டிக்ளரேஷன் கொடுப்போம்ல, அதேமாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய அப்பா அம்மாட்ட வந்து சைன் வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து அட்டாச் பண்ணணும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி இல்லைனா ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் கார்டு, உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக எதுவும் அகாடமிக் இயர் படிச்சுட்ருக்கீங்க, என்ன படிச்சுட்ருக்கீங்களோ அதோடைய சர்டிஃபிகேட் இது எல்லாமே. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 60 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸில் வந்து 60 ரூபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்குள்ளே போங்க. இப்போ ப்ரொசீட் கொடுக்குறோம். இப்போ வந்து ப்ரொசீட் கொடுக்கும்போது இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் கொடுக்குறாங்க. அதாவது அந்த கேன் நம்பர் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது பண்ணுறதுக்கு ஸோ இந்த கேன் நம்பர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க்கையும் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஹவு டு கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதையும் இந்த நான் இதில் பண்ணியிருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அவங்க பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதனால் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து எப்படி அப்ளை பண்ணுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி என்னுடைய கேன் நம்பர் நான் அப்ளை பண்ணி வச்சுக்கனால என்னுடைய கேன் நம்பரை வந்து நான் இதில் வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் நம்பர். ஸோ எல்லாம் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வரும். ஸோ இப்போ கேன் நம்பர் ஆக்சஸ் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி நம்பர் வரும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நம்பரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி. ஓகே, யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வந்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் கொடுங்க. சப்போஸ் ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் கொடுத்த கேன் நம்பரில் எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணணும் இல்லை எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் கேன் டீட்டெயிலில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் வருது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப் எனி அதர் பர்சன் பர்சூவிங் ஆர் கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன் ஃப்ரம் ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் டிகிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லை கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோனா நோ. ஓகேவா? எது கொடுத்துட்டு பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க, இஃப் எனி அப்ளிகன்ட்ஸ் சிப்ளிங் இஸ் பர்சூவிங். அதாவது அப்ளை பண்ணுற உங்களுடைய அக்காவோ இல்லை தங்கச்சியோ இல்லை அண்ணனும் தம்பி யாரும் டிகிரி பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஓகே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் மூத்த வாரிசு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் தான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த இது வந்துடும். சப்போஸ் ஒரு வேளை அப்ளை பண்ணுறவங்களுடைய அக்காவோ அண்ணனோ அவங்க யாரும் படிக்கலை, நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து பண்ணல அப்படி தானே. ஸோ அந்த ஆப்ஷனை தான் இதில் கேட்குறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுடைய இது வந்து இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தான் பண்ண முடியும். அதாவது இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு 3 பேர் இல்லை 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா அண்ணனோ இல்லை தம்பியோ இல்லை அக்காவோ இல்லை தங்கச்சியோ இல்லைனா அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஓகேவா? குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ கொடுத்துட்ருக்கீங்க. அடுத்து வந்து அஃபிலியேஷன். ஆல்ரெடி நீங்கள் அந்த எல்லாமே ப்ரைமரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால் இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ட்ராகி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுடைய உங்களுடைய அப்பா, உங்களோட அம்மா, உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய இதுவும் நேமும் கொடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணி
அவங்களுக்கு என்ன ஏஜ், அவங்க என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், ஓகேவா? அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப், ஓகேவா? அதாவது ஃபாதர், மதர், சிஸ்டர், இல்லைனா எல்டர் சிஸ்டர், யங்கர் சிஸ்டர் அந்த மாதிரி கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அவங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ், ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ ஒவ்வொருத்தராக ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு பேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் பேருக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம், ஓகேவா? ஆல்ரெடி நான் இப்போ கொடுக்கல, அதனால் இப்படி ரெட் கலரில் வருது. நீங்கள் அது எல்லாமே கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா ஒரு இது ஆட் ஆகிரும், ஓகேவா? ஒரு இது ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட் அடுத்து 1 பை 1 வந்து ஒவ்வொருத்தராக குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஆட் பண்ணிட்டு வரலாம், ஓகேவா? இது எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட். இப்போ நீங்கள் வந்து உங்களோட இதை கொடுக்குறீங்க, ஓகேவா? கோர்ஸ் கம்ப்ளீட்டட். கோர்ஸ் வந்து என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, கிராஜுவேட்டா, டிப்ளமா என்னன்னு கேட்குறாங்க, அதை கொடுக்குறீங்க. இயர் ஆஃப் பாஸிங், எந்த வருஷம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க. கரண்ட் கோர்ஸ் எதுவும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இது ஆப்ஷன். அதே மாதிரி கரண்ட் அகடமிக் இயர், எந்த அகடமிக் இயரில் வந்து நீங்கள் முடிச்சிங்க, உங்களுடைய இன்ஸ்டியூஷனுடைய நேம், நீங்கள் படித்த காலேஜ் இல்லைனா அந்த இன்ஸ்டியூஷனுடைய நேம் கேட்பாங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும், ஓகேவா? இந்த பேஜ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்தீங்களா, ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சா, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய டிசி, உங்களுடைய அப்பா அம்மாவுடைய டிசி, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்களோ நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிரும். ஸோ இப்போ நான் இதுக்கு கொடுக்கல அப்படின்னா இப்போ நான் வந்து என்னால் இப்போ அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி ஒரு இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் திருப்பி நான் பண்ணேன்னா வந்து தப்பாகும். ஸோ அதனால் பண்ணலை. இதுக்கப்புறம் சிம்பிள் தான். நீங்கள் இந்த இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஜஸ்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ண கேட்கும், ஓகேவா? அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ஸ்க்ரீன் மாதிரி இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகி அதையும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ஸ்க்ரீனில் வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு கேட்பாங்க, ஓகேவா? அதாவது அந்த 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்கோ, மொபைல் பேங்கிங்கோ, அப்படி இல்லைனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு கூட நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் கார்டு வச்சு கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரூஃப்க்கு வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்த வித்தின் வீக் ஆர் இல்லைனா ஒரு 10 டேஸ் கழித்து நீங்கள் அந்த நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ப்ராசஸ் வந்து என்னென்னு தெரியும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மற்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களும் இது மூலமாக பயனடையட்டும். அப்புறம் ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இது மூலமாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கவர்மெண்ட்லேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கெலாம் வந்து ஒருத்தருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படி தானே கவர்மெண்ட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும், ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து காலேஜில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் வந்து கவர்மெண்ட்லேருந்து சில ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும் உங்கள் மூலமாக. தேங்க்யூ.